வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ட்வின் ரெசிபி சீரீஸில் 6th ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது காம்பினேஷனல் ரெசிபி. இது வேர்ல்டு ஃபேமஸ் காம்பினேஷன், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். இந்த ரெசிபி எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரெசிபி சொல்லிட்டு இருக்க பேர் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? சோலை பட்டூரா தாங்க. இதுக்கு நம்ம ஒரு பெரிய குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நைட்டே நாங்கள் வந்துட்டு ஒயிட் சோளி, அதாவது சென்னாவை 1 டம்ளர் ஊற வச்சுருந்தோம். அதை காலையில் எழுந்துச்சி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறமா இதுக்கு பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ரஃப்லி சாப்பிடு தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் காஞ்ச மிளகா இந்த சீசனில் பழுத்த மிளகாவை வாங்கி அதை வந்துட்டு நல்லா காய வச்சு யூஸ் பண்ணிப்போம். விலை ரொம்ப காஞ்ச மிளகாய் ஏறும்போது இந்த பழுத்த மிளகா காய வச்சுருக்கோம் இல்லையா, இது எங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்குது. நீங்கள் எல்லாருமே போய் கூட காய்கறி கடையில் இதை வாங்கி அப்படியே காய வச்சுக்கலாம். இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுன்ற வீடியோவையும் நான் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணுன்னே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு அந்த வேக வச்ச சென்னா இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சென்னாவை எடுத்து இப்படி ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சென்னா மசாலா நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் எப்போயுமே சோம்பு தூளாக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக சோம்பு தூளாக தான் யூஸ் பண்ணணும் கூட. அதை போட்டு நல்லா அது வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்களேன், பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா. இந்த சோம்புத்தூள் போட்டு அது நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும், கொதிக்கும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஷ்மீரி சில்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோங்க. காஷ்மீரி சில்லி தூள் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்னா மசாலாவுக்கு. அது கலரும் கொடுக்கும், காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம அரைச்ச விழுதில் உப்பு போட்டுக்கிறதால இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அன்சால்டட் பட்டர் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்சியை நல்லா கழுவி ஊற்றி அந்த அரைச்ச விழுதில் இருக்க தண்ணியை எதையுமே விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோலை மசாலா இல்லைனா சென்னா மசாலா, இது ஹோம்மேட் சென்னா மசாலாங்க. கடையில் வாங்கின சென்னா மசாலா கிடையாது. இது எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நான் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா சென்னா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்தோம்ல கொண்டைக்கடலையை, அதில் வந்து டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண போகிறீங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வருங்க சென்னா மசாலா. இந்த சோலை மசாலாவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணுங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பார்க்க சூப்பராக இருக்குல்ல. முழுசாகவும் இருக்குது கொண்டைக்கடலை, பாதி இந்த மாதிரி உடஞ்சும் இருக்குது. எடுத்து காட்டுறாங்க பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. இதுதாங்க சீக்ரெட், ஹோட்டலில் பண்ணுற சீக்ரெட். சில பேர் இதில் கூட கடல மாவு அரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை ஆட் பண்ணுறோம். கசூரி மேத்தி எப்பயும் போல் கையில் கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் போட்டு கிண்டி வதக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சோலை மசாலா ரெடி. இப்போ இதுக்கேற்ற பட்டூரா நம்ம செய்யணும் இல்லையா, வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டூரானாலே மைதாவில் தாங்க செய்ய முடியும். இங்கே நாங்கள் 1/4 கப் ரவை எடுத்திருக்கோம். 1/4 கப் ரவைக்கு ஒரு பெரிய கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ரவையும் தயிரையும் சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இதை கோதுமாவில் செய்ய முடியாதுங்க, அப்புறம் அது பூரி ஆயிரும், பட்டூரா கண்டிப்பாக வராது. ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த இடத்துலையும் ரவை தனியாக தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் பட்டூரா நல்லா வராது. அளவு ரொம்ப முக்கியம். 1/4 கப் ரவைக்கு 1 கப் தயிர், 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. நான் வளர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுன் தாங்க. அங்கே வந்துட்டு நான் சோளா பூரினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரேராக தான் எங்கள் அப்பா சின்ன வயசுலலாம் என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போவாங்க.
எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் நான் ஆர்டர் பண்ணுறது இந்த சோலா பூரி தாங்க. இவ்வளோ பெரிய பூரி அம்மா ஏன் வீட்டில் இப்படி செஞ்சு தர மாட்டுறாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் பிடிக்கும், பெரிய சட்டி வேணும் பாப்பா, அதெல்லாம் வீட்டில் செய்ய முடியாதுன்ட்டு. அதனால் நான் எப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கினாலோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஏதாவது நான் ஒரு அச்சீவ் பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு சோலாபூரி உண்டு. உங்களுக்கு இந்த சோலாபூரியோட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு அந்த மைதா மாவு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரவையும் தயிரும் நமக்கு சேர்த்து வச்சுருந்தாலும் கலவை அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அது ஃபுல்லாக எல்லாத்தையும் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால தான் மாவில் அதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் பேசிட்டு எங்கள் அம்மாவோட செய்யும் போதெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் நிறைய வருது. நான் வேறு கேட்டுக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் ஏமா நான் சின்ன வயசில் இருக்கும்போது செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் செய்கிறீங்கன்ட்டு. இது வீடியோக்காக மட்டும் இல்லைங்க, என் டாட்டருக்காக இதெல்லாம் அடிக்கடி இப்போ எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. பாருங்கள், பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க, ஏன்னா காயாமல் இருக்கணுன்றதால நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பாருங்கள் எப்படி வராங்கன்ட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஊறணும். சில பேர் 1 ஹவர் ஊறினா போதும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பட்டூரா வந்துட்டு உப்பி புஷ்ஷுன்னு வராது. ஸோ நீ 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊற வைங்க. நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுலாம் எத்தனையோ வாட்டி செஞ்சு பார்த்துருக்கோம், வரல. அதனால தான் உங்களுக்கு கரெக்ட் ரெசிபி சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ட்ரை பிளேஸில் ஊற வைங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், பெருசாக அப்படியே திரட்டுறாங்க இல்லையா? இது வந்துட்டு ரொம்ப மெல்லிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லைங்க, வரவும் வராது. ஏன்னா இது மைதா ரவை எல்லாம் போட்டிருக்கோம். ரவை எதுக்கு போடுறோன்னா அந்த பூரி வந்துட்டு ஸ்டிஃபாக நிற்கணுன்றதுக்காக தான் ரவை போட்டிருக்கோம். 1/4 கப் ரவை, 1 கப் தயிர், 2 கப் மைதா தாங்க அளவு, மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாயில் நிறைய கிட்டத்தட்ட 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி நாங்கள் நல்லா ஃபுல்லில் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. இதுக்கு போட்டால் டக்குன்னு எடுத்துடணும், அந்தளவு காஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி உப்பி புஷ்ஷுன்னு எவ்வளோ பெரிய வருது இல்லையா? பூரி பாருங்களா, ஐயோ எனக்கு இதை பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்து இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா சோலே பட்டூரா ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.